ஓம் நமோ நாராயணாய. குமரி மாவட்டம் நம்முடைய எம்பெருமாள் கோயில் பற்றி எம்பெருக்கான் திருக்கோயிலை காட்சி கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி 218வது பாடல் பாடம் 2 பாடல் பாடுவது பக்தி பாடகர் தோரண புத்தகர்கள் தவறிருந்தால் மன்னிக்கவும் குருநாதா. ஓம் நமோ நாராயணாய. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்கு உளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்கு உளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. மன்னவன் கண்மணி ராமனுக்கு மடிமுடி சூடி சூட்ட நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்ட நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மனமுடன் நகரையே மலரை தோரணத்தால் அலங்கரித்தாரே. மன்னரின் போதனையால் மனமாறி கையேயி மணிமூடி பரதன் நாட்டை ஆளவும். மன்னரின் போதனையால் மனமாறி கையேயி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும். வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வரம்மது. வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரம் கேட்டான். அந்த சொல்லை கேட்ட மன்னன் மரணை மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்க செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார். சஞ்சலம் எல்லாம் இல்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். எஞ்சிய கோபத்தால் வெகுண்டு வில் எடுத்து தம் விலக்குவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மறைமுடி தரித்த ராமன் செல்வதை கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுடி தரித்த ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே. கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே. இதை நீங்கள் போவது என்று தரிசித்து ஆறுதல் கோரி கார்முகில் மன்னன் அன்புடன் அவர்களிடம் இதயம் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணனும் கானகத்தை நாடி சென்றானே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. நன்றி, வணக்கம்.